மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் தற்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதித்த ஈரான் தற்போது தனது தாக்குதல் முறையை எண்ணிக்கை என்பதிலிருந்து தாக்கம் என்ற நிலைக்கு மாற்றியுள்ளது. போரின் தொடக்கத்தில் ஈரான் தனது ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அலை அலையாக ஏவியது. இதன் நோக்கம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இடைவிடாது வேலை செய்ய வைத்து அவர்களின் ஏவுகணை இருப்பை காலி செய்வதேயாகும். இருப்பினும் தற்போது ஈரான் மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆனால் அதிக வேகம் கொண்ட துல்லியம் கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இது எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாத நிலையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக ஈரானின் சூப்பர் ஹெவி ஏவுகணைகள் முக்கிய ஆதாரங்களாக இருக்கிறது. ஈரான் தற்போது பயன்படுத்தி வரும் ஏவுகணைகள் அவற்றின் வேகம் மற்றும் திசை மாறும் திறனுக்காக அறியப்படுகின்றன. முதலாவது ஹேபார் ஷெகான். ஹேபார் ஷெகான் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்டிலே பயணிக்கக்கூடியது. இதனுடைய வரம்பு 1450 கிலோமீட்டர்கள் ஆகும். அதே நேரம் இதனுடைய சிறப்பு அம்சம் திட எரிபொருள் மிக விரைவாக ஏவக்கூடியதாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதே நேரம் சில்ஜில் ஒலியை விட அதிகமான வேகம் கொண்டது. வரம்பு 2000 கிலோமீட்டர். அதே நேரம் இதனுடைய சிறப்பு அம்சம் நடுவானில் திசை மாறி செல்லும் தடுப்பது கடினமானதாகும். ஹாஷ் ஹாசிம் ஒலியை விட 12 மடங்கு வேகமானது. இதனுடைய வரம்பு 1400 கிலோமீட்டர். இது ஒலியின் வேகத்தை விட 12 மடங்கு வேகமானது என்பதை இதனுடைய சிறப்பம்சமாகும். அதே நேரம் இமாத்தை பொறுத்தவரை ஒரு தற்காப்பு ஏவுகணையாகும். துல்லியமாக இலக்கை தாக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்டதாக கருதப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் இந்த புதிய வகை ஏவுகணைகள் ஏற்படுத்திய சேதங்கள் குறித்து பின்வரும் ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. 1. டெல் அவீவினுடைய பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஹைஃபா அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு கிரையோட் போன்ற புறநகர பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன. அதே நேரம் வான் பாதுகாப்பு தோல்வி. இரும்பு கவசம் போன்ற அதிநவீன அமைப்புகள் கூட ஹைப்பர்சோனிக் வேகத்தில் வரும் ஏவுகணைகளை தடுப்பதில் சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் இந்த மோதல் இப்போது ஒரு தாங்குதிறன் போராக மாறியுள்ளது. எத்தனை ஏவுகணைகளை ஏவுகிறோம் என்பதை விட எத்தனை ஏவுகணைகள் இலக்கை தாக்குகிறது என்பதை வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக உள்ளது. ஈரானின் இந்த தொழில்நுட்ப தழுவல் மேற்காசிய போரின் போக்கை முழுமையாக மாற்றியிருப்பதாக சொல்லுகிறார்கள். அதேவேளை இந்த மேற்காசியாவின் வான்பரப்பு இப்போது நெருப்பு வளையமாக மாறியிருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது வெறும் முன்னோட்டம்தான். இனிமேல் தான் ஒரு உண்மையான போட்டி இடம்பெற இருக்கிறது என்று ஈரான் அதிரடி காட்டி வருகிறது. ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி இஸ்ரேலினுடைய அயன் டோம் மற்றும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதித்த ஈரான் இப்போது தனது வியூகத்தை முற்றிலுமாக மாற்றியிருக்கிறது. இது வெறும் எண்ணிக்கையிலான போர் அல்ல, இது தொழில்நுட்பத்தின் உச்சகட்ட மோதலாக கருதப்படுகிறது. ஈரானின் இந்த புதிய சூப்பர் ஹெவி ஏவுகணைகள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதனை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். யுத்தத்தின் தொடக்கத்தில் ஈரான் ஒரு சட்டிஷன் அட்ராக் என்ற முறையை பின்பற்றியது. அதாவது ஒரே நேரத்தில் அதிகப்படியான மலிவு விலை ட்ரோன்களை ஏவி எதிரிகளின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை காலி செய்வதுதான் அந்த திட்டம். இது ஓரளவுக்கு வெற்றியையும் பெற்றது. ஆனால் இப்போது ஈரான் தனது கையிருப்பை கணக்கிட்டு மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆனால் தடுக்கவே முடியாத ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவத் தொடங்கியுள்ளது. இப்போது கேள்வி எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டது என்பது அல்ல, ஏவப்பட்ட ஏவுகணைகளில் அவற்றை தடுக்க முடிந்தது என்பதுதான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானின் ஆயுத கிடங்கில் உள்ள மிக முக்கியமான ஆபத்தான 4 ஏவுகணைகள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். 1 ஹேபார் ஷெகான், சில்ஜில், அதே போல ஹாஜ் ஹாசிம், இமாத் போன்ற ஏவுகணைகளை குறிப்பிடலாம். இந்த ஏவுகணைகள் வெறும் காகித புலிகள் அல்ல, ஈரான் நிரூபித்திருக்கிறது. ஈரான் மிக முக்கியமான பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் விழுந்து வெடித்த ஏவுகணைகள் அந்த நாட்டின் பாதுகாப்பு கோட்டையில் ஓட்டையை விழுத்தி காட்டியிருக்கிறது. அதேபோல ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல் இஸ்ரேலின் எரிசக்தி துறையை நிலைகுலைய செய்திருக்கிறது. கிரையோட் போன்ற பல புறநகர பகுதிகள் பல மணி நேரம் இருளில் மூழ்கி இருந்தது. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. உண்மையில் ஈரானின் இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னால் ரஷ்யா மற்றும் வடகொரியாவினுடைய தொழில்நுட்ப உதவிகள் இருக்கலாம் என அமெரிக்கா சந்தேகிக்கிறது. மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ஆதிக்கம் குறைந்து வருவதை இது காட்டுகிறதா அல்லது ஒரு மிகப்பெரிய உலகப் போருக்கான தொடக்கமா? எது எப்படியோ ஈரான் ஏவுகணைகள் இப்போது தெற்காசியாவின் அதிகார சமநிலையை மாற்றியமைத்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக யார் அதிக காலம் தாக்குப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள்.
2026ஆம் ஆண்டு மேற்காசிய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக எழுதப்பட்டு கொண்டிருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அரண்கள் அசைக்க முடியாதவை என்ற பிம்பத்தை ஈரான் தனது புதிய ஏவுகணை வியூகத்தால் தகர்த்து வருகிறது. ஆரம்பத்தில் வரும் எண்ணிக்கையாக இருந்த ஈரான் இப்போது துல்லியமான தாக்கம் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. இது வரும் ஏவுகணை போர் அல்ல, இது ரேடார்களுக்கும் ஹைப்பர்சோனிக் வேகத்திற்கும் இடையிலான ஒரு பந்தயமாக மாறியிருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள் ஏன் இப்போது தடுக்க முடியாதவையாக மாறியுள்ளன? அதே தொழில்நுட்ப காரணங்கள். ஹேபார் ஷக்கான், இதன் பெயர் கோட்டைகளை தகர்ப்பவன் என்று பொருள். இது ஒரு ஷோல்ஃபுல் மல்டி ஸ்டேஜ் ஏவுகணையாகும். இதன் சிறப்பு என்னவென்றால் இதன் தலைப்பகுதி வளிமண்டலத்திற்குள் நுழைந்த பிறகு தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இதனால் எதிரிகளின் அரோ அல்லது பெட்ரோட் ஏவுகணைகளால் இதன் இலக்கை கணிக்க முடிவதில்லை. அதேபோல சில்சில், இது ஈரானின் முதல் ஈரடுக்கு திட எரிபொருள் ஏவுகணை. இதன் வேகம் ஒலியை விட 12 முதல் 14 மடங்கு வரை இருக்கும். இதன் டேஞ்சரிங் தொழில்நுட்பம் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பமடைய செய்கிறது. அதாவது இந்த டான்சிங் மூலமாக 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட 10 மீட்டருக்கு குறைவான துல்லியத்தில் தாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். ஹாசிம், இது முழுக்க இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பை தகர்க்கவே உருவாக்கப்பட்டது. இது ஹைப்பர்சோனிக் கில்டிங் வெஹிக்கிள் HGV தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக இராணுவ வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதாவது இது நேர்கோட்டில் செல்லாமல் அலையாக பாய்ந்து வரும். அதே நேரம் உலகின் தலை சிறந்த பாதுகாப்பு அமைப்புகளான அமெரிக்காவின் பேட்ரியாட் PAC-3 மற்றும் இஸ்ரேலினுடைய அரோ 3 போன்றவை ஏன் தோல்வியடைகிறது? இதற்கு காரணம் இந்த ஏவுகணைகளுடைய வேகமும் அதனுடைய தொழில்நுட்பமும். ஒரே நேரத்தில் வேகம் மற்றும் திசை மாறும் ஏவுகணைகள் வரும்போது ஒரு ஏவுகணை தனது இலக்கை லாக் செய்ய எடுக்கும் நேரத்திற்குள் ஈரான் ஏவுகணை இலக்கை தாக்கிவிடுகிறது. குறிப்பாக ஹைபா மற்றும் டெல்லாவே பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்கள் இந்த சிக்கலை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியது என்றும் சொல்லலாம். ஈரானின் இந்த அசாத்திய வளர்ச்சியை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவின் சிர்கான் மற்றும் வடகொரியாவினுடைய ஏவுகணை தொழில்நுட்பங்கள் ஈரானின் மறைமுகமாக வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் பலத்துள்ளது. இது மேற்காசியாவில் ஒரு புதிய பவர் பேலன்ஸை உருவாக்கியுள்ளது. இனிமேல் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் சுதந்திரமாக நடமாட முடியாது என்ற நிலையை ஈரான் உருவாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் தொழில்நுட்பம் வளர வளர அழிவின் வேகமும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஈரானின் இந்த ஏவுகணைகள் ஒரு தற்காப்பு ஆயுதமா அல்லது ஒரு மாபெரும் போருக்கான அழைப்பா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மத்திய கிழக்கினுடைய நிலவரங்கள் நாளை எப்படி ஆக போகிறது? நாளை விடிந்தால் எப்படி இருக்க போகிறது? இதுதான் கேள்விகளாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீர்நிலையை திறந்துவிடும்படி கேட்டிருக்கிறார். 48 மணி நேர கெடு விதித்திருக்கிறார். ஆனால் ஈரான் திறந்து விடாது. இது எப்படி மாறும்? எப்படியான எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும்? மிகப்பெரிய கேள்விகளாகவே எஞ்சி நிற்கிறது. ஆகவே இவை மிகப்பெரிய போரினுடைய காலப்பகுதியை நமக்கு காட்டப்போகிறது என்பதும், நாங்கள் இதுவரை காணாத போரினுடைய காட்சிகளை இனி வருகின்ற நாட்களில் காணப்போகிறோம் என்பதும் தான் தெளிவான உண்மையாகும்.